வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 2 இயற்கணிதம் இதில் பயிற்சி 2ல் 1ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகுதி பின்னங்களாக மாற்றுக. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பின்னத்தை முதல்ல எடுத்து எழுதுவோம். 4x + 1 பை x - 2 இன்ட்டு x + 1. இதை பகுதி பின்னங்களை பிரித்து எழுதணும். பாருங்கள், இந்த பகுதியை பாருங்கள், காரணிப்படுத்தி கரெக்டாக இருக்குது. அப்போ பிரச்சனையே இல்லை. அப்போ a பை முதல் காரணி x - 2, x - ஒரே ஒரு தடவை தான் இருக்குது இல்லையா? அப்போ a பை x - 2 ப்ளஸ் b பை x + 1. அவ்வளோதான். நம்ம என்ன செய்யணும்? a மற்றும் b இன் மதிப்புகளை கண்டுபிடிச்சி இங்கோட பிரதிட்டா நம்ம கணக்கு முடிஞ்சுது. x - 2 ஒரு தடவை தான் இருக்குது, x + 1 ஒரு தடவை தான் இருக்குது. அப்போ a பை b பை நம்ம பிரித்து எழுதிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள், இடது பக்கம் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. 4x + 1 பை x - 2 இன்ட்டு x + 1. இங்கே குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். முதல்ல பகுதியை பெருங்க. x - 2ஐயும் x + 1ஐயும் பெருக்கியாச்சு. இப்போ குறுக்க ஏவையும் x + 1ஐயும் பெருக்குனா a இன்ட்டு x + 1, பியவும் x - 2ஐயும் பெருக்குனா b இன்ட்டு x - 2. முடிஞ்சிருச்சா? இப்போ பாருங்கள், x - 2 x - 2 x + 1 x + 1 கேன்சல். எப்படி கேன்சல் ஆகும்? இது வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். அப்போ தொகுதியில் இருக்கிறது பகுதியில் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள். 4x + 1 = a இன்ட்டு x + 1 ப்ளஸ் b இன்ட்டு x - 2. இப்போது நம்ம a மற்றும் b இன் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். இல்லை ஏதாவது ஒரு உறுப்பை நம்ம 0 வர மாதிரி நம்ம மாற்றணும். பாருங்கள், இந்த இடத்துல -2 இருக்கா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக +2 கொடுக்கலாமா? 2 கொடுத்தா என்ன? 2 - 2 0 மாறிடும். அப்போ பாருங்கள், x = 2 எனில் நம்மளாக தான் கொடுக்குறோம், நம்ம தான் யோசித்து கொடுக்கணும். பாருங்கள், 4 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 2 + 1 அப்படியே வந்துடும். a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 + 1 அப்படியே வந்துடும். b இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 - 2 அப்படியே வந்துடும். பாருங்கள், 4 2 8 ப்ளஸ் 1 வந்துடும். a இன்ட்டு 3 ப்ளஸ் b இன்ட்டு 2 - 2 0 கூட்டினா 9. ஏவை 3 பெருக்குனா 3a ப்ளஸ் என்ன வந்துடும்? b இன் 0 பெருக்குனா 0வாக மாறிவிடும். அப்போது 9 = 3a. 9 பை இந்த 3 இங்கே வந்து வகுத்தில் மாறும் a. கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 3 9. அப்போ 3 = a a = 3 4 2 1 தான். ஏவோட மதிப்பு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்த 0வாக மாற்றணும். இங்கே +1 இருக்கா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு கொடுங்க. x = -1 எனில் பாருங்கள், இந்த 4 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 அந்த -2 அப்படியே வந்துடும். இதில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எக்ஸுக்கு பதிலாக -1 பிரதிட்டாச்சு. இப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸே மைனஸ் பதிலாக மைனஸு 4 1 4 ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். a இன்ட்டு -1 ப்ளஸ் 1 0 ப்ளஸ் b இன்ட்டு -1 -2 ரெண்டு ஒரே கூட்டினா 3. என்ன 3? -3. இப்போ பாருங்கள், -4 ப்ளஸ் 1 என்ன ஒரு வேறு ஒரு கழிச்சா 3 என்ன 3? பெரிய மைனஸ் -3. இந்த இடத்துல 0 ஏவையும் 0 பெருக்குனா 0 ப்ளஸ்ஸே மைனஸ் -3b. இப்போ பாருங்கள், மிச்சம் என்ன இருக்குது? -3 = 0 - 3b -3b தான். -3 பை இந்த -3bயும் பெருக்கல் இருக்குது. அப்போ -3 இங்கே வந்து வகுத்தில் மாறும் = p. 1 3 3 1 3 மைனஸ் மைனஸ் கேன்சல் 1 3 3. அப்போ 1 = b b = 1 2 1 தான். நம்ம a மற்றும் b இன் மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். கொண்டு பிரதிட்டலாமா? பாருங்கள், therefore 4x + 1 பை x - 2 இன்ட்டு x + 1 = a பை x - 2 b பை x + 1. ஏவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? 3 பை x - 2 ப்ளஸ் b பை x + 1. பிக்கு பதிலாக 1 பை x + 1. இதான் என்னது? நமக்கு தேவையான பகுதி பின்னங்கள். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.